ஸ்கூல்ஸ்லலாம் ஏபிசிடிலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் இப்போ ஏபிசிடிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 3+ இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட யாராவது வந்து உன் நேமோட ஸ்பெல்லிங் சொல்லுமா அப்படின்னு சொன்னா நான் டி ஃபார் டாக், ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்கிட்ட யாராவது கேட்டா டி ஃபார் டெல்டா, ஏ ஃபார் ஆல்ஃபா, டபிள்யூ ஃபார் விஸ்கின்னு சொல்லுவேன். புரியல, தெளிவா சொல்றேன். நீ ஏவியேஷனுக்குள்ள வந்துட்டா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னா சொல்ல முடியாது. ஏவியேஷனுக்கு தனி ஃபோனடிக்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஏவியேஷனுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. A for Alpha, B for Bravo, C for Charlie, D for Delta, E for Echo, F for Foxtrot, G for Golf, H for Hotel, I for India, J for Juliet, A for Kilo, L for Lima, M for Mike, N for November, O for Oscar, P for Papa, Q for Quebec, R for Romeo, S for Sierra, T for Tango, U for Uniform, V for Victor, W for Whiskey, X for X-ray, Y for Yankee, Z for Zulu. இப்போ என்னோட நேம் ஏவியேஷன் லாங்குவேஜ்ல சொல்லட்டுமா? டெல்டா, ஆல்பா, விஸ்கி, ஃபாக்ஸ்ட்ராட், இந்தியா, கிலோ, ஆல்பா. ஸோ உங்களோட நேமையும் இந்த மாதிரி ஏவியேஷன் லாங்குவேஜ்ல கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி மோர் ஏவியேஷன் டிப்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Tada bye.